நல்லா இருந்துச்சுங்க சார். என்ன சொல்ல வராங்க, தப்பு பண்றதுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது. இல்ல அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. மியூசிக் செம்மையா இருந்துச்சு, அதுதான் மெயின் பாட்டே இதுல இருந்தது. மியூசிக் தான் ரொம்ப ஹைலைட்டா கொடுத்துருந்தாங்க. ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஹீரோயின் நல்லா போல்டா பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த வில்லனா நடிச்சாரு ஒருத்தர் கடைசி அது இந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்தா இந்த படம் வேற லெவலுக்கு போகுது. அந்த வில்லன் அன்று அதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே நம்ம உட்கார்ந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டே உட்காருவோம். நம்ம என்ன நடக்க போற, இப்ப யாரு அந்த மாதிரி நமக்கு நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாத்தையும் ரிலேட்டா நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் படம் போயிட்டு இருக்கு. இப்ப என்னால என்ன மெசேஜ்னா ஒரு இந்த பொண்ணுங்க வெளியில நைட்ல எல்லாம் இறங்கும் போது அவருக்கு இருக்கிற பிரச்சனையா அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்கு. இந்த இப்போ நம்ம சட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன கேப் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சொல்றது, நான் மலையாளம் தான், அதனால எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் விஷயமா இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கு, மெசேஜ் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் இந்த படம் எல்லாரும். இப்ப பொண்ணுங்க இருக்குன்னா அப்பா அம்மா எல்லாரும் இருக்குல்ல, எல்லாரும் வந்து படம் பார்க்கணும், கன்ஃபார்மா பார்க்கணும். ஓகே பா. ஆக்சுவலி பெண்கள் அஃபீஸ் பத்தியும் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் கம்பல்சரியா வேணுங்கிற விஷயமும், அதுக்கு ரீசன் என்னன்னா சட்டம் ரொம்ப கடுமையா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காம இருக்க முடியும் அப்படிங்கிறதையும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோர்ட்டும் நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல அப்படின்னா ஆக்சுவலி ஒரு கேஸ் நடக்கும், உங்களுக்கு தெரியும், அது கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும் போது அந்த கேஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பட் அதை ரீஓபன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து எப்படின்னா கோர்ட்ல போயிட்டு போலீஸ்காரங்க வேலை எந்த மாதிரிலாம் செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்க வந்து இப்ப வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து கேட்கலாம், கோர்ட் நம்ம கேஸ் போட்டு கேட்கலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எல்லாரும் மனசுக்குமே இருக்கிற ஒரே விஷயம் தான், அதாவது அஃபீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் சட்டம் கடுமையாக்குனா அடுத்தடுத்து நிகழாம இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தாங்கன்னா ரொம்ப கடுமையா கொடுக்கணும், கண்டுபிடிக்கணும், முதல்ல கண்டுபிடிச்சாதான் அடுத்தடுத்து நிகழாமையாவது இருக்கும் அப்படிங்கறதுதான் மெயினான ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்சம் ஒரு சில இடத்துல படம்னா லேக் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. கொஞ்சம் ஒரு சில இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வந்து எனக்கு என்ன, ஏன்னா ஒரு சில நேரங்கள் பார்க்கும்போது எனக்கு மலையாள மூவிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. மலையாளத்தோட அந்த சாயல், ஏன்னா டப்பிங் ஃபுல்லாவே நம்ம மலையாளத்தோட டப்பிங் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கு. அது கொஞ்சம் நம்ம தமிழ்லே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல மலையாளத்தோட ஒரிஜினல் டப்பிங் வாய்ஸ் அப்படியே கிளியரா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. உண்மையா சொல்லணும்னா அந்த கிரைம் நடக்கிற இடமா இருக்கட்டும், அந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்டா கொடுத்த அந்த கிளைமேக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா தான் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மீது எதுவும் சொல்ல தேவையில்லை. என் ஃப்ரெண்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் மூவி அவர் நடிச்சிருக்கிறது. നിങ്ങൾ എല്ലാവരും വന്ന് പടം பார்த்துட்டு, நான் ஆக்சுவலி ഇതിൽ ഈ പടത്തിൽ ഒരു ക്യാരക്ടർ അടിച്ചിരിക്കேன். அதனால தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து படம் பார்த்துருக்கேன். எல்லாரும் ரொம்ப ரெஸ்டாக இருந்தேன், எல்லாரும் ஒரு என்கேஜிங்காக இருந்தேன். அதான் நமக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஃபீல். எல்லாருமே என்கேஜாக இருந்தேன் படத்தில் மொத்தத்தில் டோட்டலி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.